ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நம்ம தொடர்ந்து வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மணி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்குறேன். உங்களோட சப்போர்ட்டும் நிறையவே இருந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சேமிக்கிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேமிக்கிறது, 6 மாதம் வருடத்திற்கான சேமிப்புகள், இப்படி நான் வந்து நிறைய ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கான ஒரு சேமிப்பு முறையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து நிறைய டைம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு வருடத்திற்கான 52 வாரங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு சேமிப்பு முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000. இதை பார்க்கும்போது சிலருக்கு தோணும், ஒரு வருஷத்தில் 10,000 சேமிக்கிறது மிகப்பெரிய விஷயமா, இதை ஒரு வீடியோவாக எடுத்து வேற போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இந்த 10,000 ரூபாயை ஒரு வருடத்தில் சேமிக்க முடியாத நபர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இது உருவாக்குது. இது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மண் உண்டியலில் தான் நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த உண்டியல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ பெரிய உண்டியலா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த உண்டியலை வந்து எடுத்து நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணும்போது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுடைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்கா இந்த உண்டியல் நிறைய பணம் சேமிச்சுட்டு எங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இந்த உண்டியலை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. அப்போ நானே என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளால் சேமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குரோமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்குனா ஒரு சார்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை வந்து நான் வச்சு அதில் வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இது எப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்மளுக்கு வந்து செப்டம்பர் மந்த் நடக்குது இல்லைங்களா, அப்போது கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆயிடுச்சு. ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் நான் சேமிக்கணும். இப்போ எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேமித்த உடனே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து கலர் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து க்ரீன் கலர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கொடுக்கும். அதனால் வந்து எப்போவுமே எனக்கு வந்து க்ரீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி யாராவது பிடிச்சவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32. அப்போது நம்மளுக்கு வந்து 32 33 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 மந்த்து கம்ப்ளீட் ஆகிருக்குங்களே. அப்போ 8 32 வாரங்கள் முடிஞ்சு செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரம் வந்து நான் சேமிச்சிட்டேன். அப்போ 33 வாரங்கள் என்னால் சேமிக்க முடிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸுக்கும் வந்து என்னுடைய தேங்க்கை வந்து நான் சொல்லணும். ஏன்னா உங்களோட நான் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக எப்படியெல்லாம் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணலாம், கோல்டை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணி என்னோட இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்கிற சமயத்தில் நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சேமிப்புகள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேரும் சேவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. தொடர்ந்து சேவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேவ் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட நம்ம சேனலில் இருக்கக்கூடிய சின்ன வீடியோஸை பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு ஐடியா கிடைக்குது அப்படின்னா சேவ் பண்ணுறதுக்கு தொடங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு நாமளே கேள்விகள் கேட்காம ஒரு தடவை தான் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும். அப்படித்தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான சேமிப்பை நான் வந்து கையில் எடுத்தேன். ஜனவரி மாதம் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் 125 200 275 அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்ன பண்ணேன்னா இதை எனக்கு நானே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இதை சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 33 வாரங்கள் நான் வந்து முடிச்சுட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதில் வந்து 80% வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மீதி இருக்கிற 20% முடிச்சுட்டு டிசம்பர் எண்டில் நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன், இந்த 10,000 என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக தனி வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து 33 வாரங்கள் சேமிச்சிட்டேன் இல்லைங்களா. இப்போ 34வது வாரமாக எவ்வளோ சேமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். சில சமயங்களில் கையில் பணம் இருக்கும்பொழுது நமக்கு கூடுதலான அமௌண்ட்டை சேமிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செப்டம்பர் மாதத்தில் 2வது வாரத்தில் எவ்வளோ சேமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். 100 ரூபாய், இது வந்து 10 ரூபாய், இது வந்து 5 ரூபாய். இதே தான் இப்படி வந்து நான் சேமிச்சிட்ருக்கிறேன்.
என்னோட சேர்ந்து நீங்களும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மண் உண்டியலில் நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உடைக்கிறதுக்கு மனசே வர்றதில்ல. அதனால் நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சில்வர் உண்டியல் வந்து காமிச்சிருப்பேன். இந்த சில்வர் உண்டியல் பார்த்தீங்கன்னா என்னுடைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான உண்டியல். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் நான் சேமிச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி லாக் இருக்கும் இல்லைங்களா, இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் அப்பப்போ எடுத்துருவேன். இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்காமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை விட இந்த தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஐடியா. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 33 வாரங்கள் முடிஞ்சு 34வது வாரம் எவ்வளோ சேமித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹115 இல்லைங்களா. அப்போ 115 நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நிறைய நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேவ் பண்ணிட்டோம். அங்கங்கே சில அமௌண்ட்டு மட்டும்தான் சேவ் பண்ணாமல் இருக்குது. இதையும் உங்களோட சப்போர்ட்டுனால நான் வந்து சீக்கிரமாக சேமித்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ என்ன சேமிச்சிருக்கேன், கூடுதலாக சேமிக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறத கூட உங்களோட நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் நிறைய சேமிக்கணும் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.